பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. இது ஜானகி அம்மா பாடினதா? ஓ, மக்கள் ஓட்டே போடல தெரியுமா? சும்மா போய் பூத்துல போயிட்டு அப்படின்னு கத்திட்டு வந்துட்டாங்க. வாயிலே கத்திட்டு வந்துட்டாங்க. ஒரு குழந்தைய ஐசியூல படுக்க வச்சுட்டு நான் விஜய்க்கா வந்துச்சுன்னு ஒரு பொண்ணு வந்து நின்னுச்சா? பாக்கலையா அதெல்லாம்? என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனியில இருந்து வந்திருக்கோம். அந்த பொண்ணு ஓட்டு போடுறப்ப சத்தம் வரலங்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து அப்படின்னு கத்திட்டு வந்துருச்சான். ஆமா, 70 பிரிச்சுக்கிறாங்களாம். 17-3. ஆமா, யாராரு? விஜய் அவர்கள், எடப்பாடி அவர்கள், டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் 3 ஏழையும் பிரிச்சுட்டாங்கன்னா அந்த 7க்கு யார் முதலமைச்சராக வருது? 144 தடை போட்டு எல்லாம் பெட்டி மாத்திர வேலையெல்லாம் நடத்துறாங்களாம். கவர்னர் வந்து கையெழுத்து போடுறது தமிழ்லேயே இல்லை, ஒன்லி ஹிந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ். ஆபந்து கட்சியா? காப்பந்தா? ஆமா, இந்த கால்பந்துலயே இப்படி இருக்குதே, விளையாடுறானுங்களே, இப்படி உதச்சி விளையாடுறானுங்களே. காப்பந்துனா கால்பந்து. அப்புறம் தமிழர்கள் அப்படியே காலில் உதச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வர்றோமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? கரண்ட் கட்டாச்சா உங்க வீட்டுல? ஆச்சா? அடுத்தாப்புல ஆக போறத முன்கூட்டியே பண்ணி காட்டுறானுங்க. இன்வெர்டர் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல. எந்த ஆட்சி வந்தாலும் இன்வெர்டர் இலவசமா கொடுப்பாங்க, சப்சிடியில் கிடைக்கும். ஏதோ கேட்க வந்தீங்க, எதுவுமே கேட்காம இப்படி சைலண்டா நான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னைக்கு கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்கணும்ன்றது எனக்கு தெரியல. இந்த 70-70ன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுவே எனக்கு புரியல. அதனால தான் அமைதியா. அதுவே புரியலையா? சசிகலா அம்மையார் தெரியுமா? ஆமா சார். அவங்க கட்சி பேர் என்ன? வாயில வரல. ஆமா, அந்த தென்னந்தோப்பு கட்சி 180 இடம் சாலிடா கேட்ச் பண்ணி சிரிக்கிறீங்கல்ல, கேட்குறப்பே சிரிப்பு வருது இல்ல? யூ நியூஸ் அப்படிங்கிற ஒருத்தன் போட்டிருக்கான். ஏங்க, அம்மா சத்தியமா இல்லைங்க, ஆண்டவன் சத்தியமானு இல்லை, யார் மேல சத்தியம் பண்றது? நமக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடணுமா, கடவுள்கிட்ட உட்காந்து கும்பிட்டா சாப்பாடு கொடுத்துருவாரா? ஏன் சார் விஜய் அவர்கள் கோயில் போனது மட்டும் இவ்வளவு இது பேசிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம், துர்க்காம எங்கேயாவது சர்ச்சில் போயிட்டு கர்த்தரே அப்படின்னு கேட்டாங்க? கடவுள் நல்லவரா? ரொம்ப நல்லவரே சார். ரொம்ப நல்லவரா? அதான், நீங்க நல்லா இருக்கிறதுனால அவர் நல்லவங்கிறீங்க. கடவுளை விட மோசமானவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. நான் சொல்றேன், விஜய் வர வச்சிருக்காராம். வர வச்சு சீரியஸா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், எவனாவது காசு கொடுக்குறான்னு அடுத்தவங்க கட்சி போடிடாதீங்க. சினிமா நியூஸுக்கு வந்து கருப்பு ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் த்ரிஷா வரல அப்படிங்கிறத பெரு சர்ச்சையாக வச்சிருக்காங்களா? படிச்சிங்களா? ஏங்க, த்ரிஷாங்கிறவங்க ஒரு விஜய் படத்துக்கு போவாங்க, ஒரு சூர்யா படத்துக்கு ஏன் போகணும்? சூர்யா தான் ஜோதியா கூட இருக்காரு, அது பிரச்சனையாவது? மோடிக்கு அப்புறம் இந்தியாவோட பிரதமர் யாருன்னா அது விஜய் தான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். இப்போ 3721 ஏன் அப்படி பாக்குறீங்க? 3721. ஆமா, 70 பிரிச்சுக்கிறாங்களாம். 17-3. ஆமா, யாராரு? விஜய் அவர்கள், எடப்பாடி அவர்கள், டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள். அப்போ 3 ஏழையும் பிரிச்சுட்டாங்கன்னா அந்த 7க்கு யார் முதலமைச்சராக வருது? யார் சார்? 144 தடை போட்டு எல்லாம் பெட்டி மாத்திர வேலையெல்லாம் நடத்துறாங்களாம். தெரியுமா? தெரியாது. கவர்னர் ஆட்சியில், டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அரசு அலுவலக மொழியில் வந்தது இல்லையா, நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் தமிழ் பிரிண்ட் ஆகி வரும். இப்போ என்ன கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது? இப்போவா? காப்பந்து ஆட்சி நடந்துட்டு. அப்போ அதில் யாரு? கவர்னர் தானே. கவர்னர் வந்து கையெழுத்து போடுறது தமிழ்லேயே இல்லை, அவரோட லெட்டர்ஸ்லாம் ஒன்லி ஹிந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ். தமிழ் இப்போவே எது? ஆபந்து கட்சியா? காப்பந்தா? ஆமா, இந்த கால்பந்துலயே இப்படி இருக்குதே, விளையாடுறானுங்களே, இப்படி உதச்சி விளையாடுறானுங்களே. காப்பந்துனா கால்பந்து. அப்புறம் இல்ல, நான் காபந்துக்கும் கால்பந்துக்குங்கிறது என்ன? எல்லாமே ஒண்ணு தானே. நான் கூட பந்துன்னு நினைச்சுக்கிட்டேன் சார். கூட பந்து கிடையாது, கால்பந்து தான் சரி.
ஆமா, தமிழர்கள் அப்படியே காலில் உதச்சி உதச்சி விளாண்டுட்டு இருக்கானுங்க. சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வர்றம்மா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு தெரியாது, நான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கேன், சொல்லுங்க. கரண்ட் கட்டாச்சா உங்க வீட்டில்? ஆச்சு. ஆச்சா? பார்த்தீங்களா? அடுத்தாப்புல ஆக போகிறத முன்கூட்டியே பண்ணி காட்டுறானுங்க. கண்டினியூ ஆக போகுது கரண்ட் கட்டு. இன்வெர்டர் வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் இன்வெர்ட்ரு இலவசமாக கொடுப்பாங்க, சப்சிடியில் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஆமாம், வேற என்ன கேட்கணும்? ஏதோ கேட்க வந்தீங்க, எதுவுமே கேட்காம இப்படி சைலண்ட்டாக நான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னைக்கு கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி கேட்கணுன்றது எனக்கு தெரியல. இந்த 70-70ன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுவே எனக்கு புரியல, அதனால தான் அமைதியா. அதுவே புரியலையா? என்ன இப்போ May 4th ரிசல்ட்னு கணிச்சு வச்சிருக்கீங்களா? ஏங்க, இந்த கருத்து கணிப்புன்னு நிறையா பேர் நடத்தியிருக்காங்க. ஆமாம், நிறையா பேர்னா யாருன்னு கேட்காதீங்க, கண்டவனும் கருத்து கணிப்பு சொல்கிறான். புரியுதுங்களா? நான் கூட கருத்து கணிப்பு நடத்தினேன் சார். அப்படியா? யார் செய்ப்பா? நான் தான் ஜெயிக்க போகிறேன். நீங்களே ஜெயிக்க போகிறீங்களா? பார்த்தீங்களா? ஏன்னா நான் கருத்து கணிப்பு நடத்துனது வேற விஷயம். என்னத்துக்கு? டிபி ஸ்டேட்டஸ் யாருது நல்லா இருக்கு, ஸ்டேட்டஸ் யாருது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினோம். அதுல நான் தான் சார் வின் பண்ண போறேன். அதான் இப்படிதான் கருத்து கணிப்பு எல்லாருமே நடத்திருக்காங்க. ஒரு பயங்கரமான சிரிப்பு வந்தது. ஆமா, இவங்க என்னடா தமிழ்நாட்டில் 4 மூல கட்சி 3 மூல கட்சிங்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் விட ஒரு கட்சி இருக்குது பாரு அப்படின்னு சசிகலா அம்மையார் தெரியுமா? ஆமா சார். அவங்க கட்சி பேர் என்ன? வாயில வரல, வாயில வராத ஒரு கட்சியை தான் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் தென்னந்தோப்பாக வச்சிருக்காங்களாம். ஆமாம், அந்த தென்னந்தோப்பு கட்சி 180 இடம் சாலிடாக கேட்ச் பண்ணி சிரிக்கிறீங்கல்ல, கேட்குறப்பே சிரிப்பு வருதுல்ல. கருத்து கணிப்புங்க, யூ நியூஸ் அப்படிங்கிற ஒருத்தன் போட்டிருக்கான். ஏங்க, அம்மா சத்தியமா இல்லைங்க, ஆண்டவன் சத்தியமானு இல்லை, யார் மேலே சத்தியம் பண்ணுறது? சீரியஸாக சொல்கிறேன். ஆமாம், நான் எந்த சத்தியமும் நம்ப மாட்டேன் சார். அப்படியா? அப்போ விஜய் கோயில் கோயிலாக போய் சத்தியம் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு, அதெல்லாம் நம்பணுமா நம்ப வேணாமா? சார், அது என்னோட பர்சனலான ஒரு விஷயம். ஓ, உங்க பர்சனலா? ஓகே ஓகே. இல்லை, எனக்கு என்னன்னா, இப்போ நமக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடணுமா, கடவுள்கிட்ட உட்காந்து கும்பிட்டா சாப்பாடு கொடுத்துருவாரா? இல்ல தெரியல சார், அடுத்து வேலை இருக்கு சார். இல்ல, இந்த ஆள் கோயில் கோயிலா போயிருக்கானே, அதெல்லாம் பாக்குறீங்களா? ஆமா சார், எனக்கு புரியல. இப்போ அவர் கோவில் போறதுனால என்ன சார்? ஏன் துர்கா அம்மா கோயில் போலியா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் திருச்செந்தூர் போலியா, சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறையில இருந்தாலும் அவரும் எல்லா கோவிலுக்கும் போலியா, அன்பில் மகேஷ் அவர் கோயில் போலியா? ஏன் சார் விஜய் அவர்கள் கோயில் போனது மட்டும் இவ்வளவு இது பேசிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம், துர்கா அம்மா எங்கேயாவது சர்ச்சில் போயிட்டு கர்த்தரே கர்த்தரே அப்படின்னு கேட்டாங்க சார்? இவர் கிறிஸ்டியன். ஓகே, அப்புறம் அல்லாஹ் கோயில்ல போயிட்டு அல்லாஹ்வே என்ன இவர் சார் எல்லா மதமும் சீரடி சாய்பாபா அப்படியே சும்மா. எல்லா சீரடி சாய்பாபா யாரு? சீரடி சாய்பாபா யாருங்க? அவர் யாரு? அவர் ஒரு முஸ்லீம். தர்காவில எல்லாம் உட்காந்துக்கிட்டு மந்திரிப்பாங்க தெரியுமா? பில்லி சூனியம் பிடிச்சிச்சின்னு தர்காவில் போய் நிற்பாங்க, அப்படி மயிரை கையில வச்சுக்கிட்டு ஜிக் 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 அப்படிம்பாங்க, எல்லாம் ஓடிடும். அது மாதிரி ஒரு காலத்துல சார், ஒரு நிமிஷம் சார், இப்ப எதுக்கு நீங்க கடவுளை பத்தி எல்லாம் இப்ப இங்க எதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சாரம் பண்ணி இப்ப நான் என்னோட கேள்விக்கும் நீங்க எங்க நம்ம தலைவன் நினைச்சிட்டு இருக்கோமோ அவன்லாம் மக்களை நம்மளே நம்பாம, அவன் உழைப்ப நம்பாம, அவன் கடவுளை நம்பிட்டு இருக்காங்க. கடவுளே கடவுளே என்னை ஜெயிக்க வச்சிரு. சார், எனக்கு புரியல சார். இப்ப கோவிலுக்கு போறதுன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அதை பத்தின ஒரு விஷயம். அது நீங்க ஏன் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குறீங்கன்றத எனக்கு புரியல சார். இன்னொன்னு, நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதும் எனக்கு தெரியல சார். நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுங்க. கொரோனான்னு ஒண்ணு வந்ததுல, கொரோனா கோ கொரோனான்னு தட்டு எடுத்துட்டு அடிச்சா போயிடுச்சா? அதுதான் நான் கேட்கிறேன். அதனாலதான் போச்சா? மோடி சொன்னாரு, ஒரு கையில தட்டை வச்சுங்க, ஒரு கையில கரண்டியை வச்சுங்க, கோகரணா கோகரணா அப்படின்னா கொரோனா போயிடுச்சா? எனக்கு புரியல. எனக்கு அதுதான், கடவுள் எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படின்னா, அந்த நடத்துற கடவுள் என்னடா எங்கடா இருக்கான்? இவங்க எப்படி வேண்டுறாங்க? நமக்கு வேண்ட தெரியலையா? நானும் பல வருஷமா நல்லா இருக்குன்னு முயற்சி பண்றேன், நல்லா இருக்குன்னு தான் வேணா, ஆனா நல்லாவே இல்லை. ஆனா நீங்க நெகட்டிவிட்டியா இருப்பீங்க சார். ஓ நெகட்டிவிட்டியா இருக்கிறோம், அதனாலதான் கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இவங்க எல்லாம் ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்காங்களா?
பொண்டாட்டியும் துரத்திட்டு புள்ளையும் துரத்திட்டு வேற ஒருத்திய வச்சுக்கிட்டு நல்லா அதாவது எனக்கு ஒன்றும் புரியல. தப்பா இருக்கிறவங்களாம் நல்லா வாழ்றாங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் சீரியஸா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சூச்சம் வந்து அந்த கடவுள் அந்த கம்யூனிட்டி பேருக்கு கண்ணு தெரியா இல்லை நல்ல தப்பா இருக்கிறவன் தான் நல்லா இருப்பான், நல்லா இருக்கணும்னு அவன் முடிவு பண்றானான்னு தெரியல. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு எதுவுமே எனக்கு இல்லங்க, பேசிக்கா ஒரு நடிகை இல்ல, நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறேனா இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு வந்திருக்கேனான்றது எனக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸே ஃபீல் பண்ணுங்க. ஒரு நடிகை இருக்காங்க, அந்த நடிகைக்கு நமக்கு தெரிஞ்சே 4 பேரோட தொடர்பு இருக்குங்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனா அவங்க ஏறுனா BMW, இறங்குனா லக்ஸுரி அப்படிங்கிற லைஃப்குள்ளார, அதே கடைக்கோடியில இருக்கிற ஒரு குடும்பத்துல ப்ராப்ளம் அதான் தெரியல. கடவுள் வந்து அந்த கடைக்கோடியில இருக்கிற அந்த ரேஷன் கடையில வாங்கி சாப்பிடுறது பண்ண மாட்டேங்கிறாங்க. கடவுள் நல்லவரா கெட்டவரா சொல்லுங்க? கடவுள் நல்லவரா? ரொம்ப நல்லவரே சார், ரொம்ப நல்லவரா? அதான் நீங்க நல்லா இருக்கிறதுனால அவர் நல்லவங்கிறீங்க. கடவுளை விட மோசமானவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது, நான் சொல்றேன். தெரியுமா? சீரியஸா? கடவுள் ரொம்ப கொடூரமானவன் சார். இருந்துட்டு போறாரு சார். அது வந்து ஒரே கடவுள் தான், ஆனா உங்களுக்கு நல்லதா இருக்கும், நல்லவனா இருக்கும், எனக்கு ரொம்ப தப்பானவனா இருக்கும் சார். இப்போ நான் இப்ப வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு வேண்டாம், இந்த கருத்து கணிப்புக்கு வருவோம். கருத்து கணிப்புக்கு அதான் சொன்னேன், மே 4th கருத்து கணிப்பு சொல்றான். நீங்களே கூட இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கருத்து கணிப்பு கேட்கறதுனா இதெல்லாம் எந்த நிலைமை? இவங்க எல்லாம் இந்த இப்ப ரீசெண்டா ஒருத்தன் கருத்து கணிப்பு விட்டுருக்கான். ஆமா, 41% வந்து விஜய் வந்து நடத்தி எல்லாம் முடிச்சிருவாரு, அவர் தான் இப்ப ஆட்சி அமைப்பாரு, அவர் தான் சிஎம் அப்படின்லாம். யாரு சார்? அவர் வந்து ரிட்டையர்டு வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். ஏன் சார் அவரெல்லாம் வம்புக்கு? போலீஸ் ஆபீசரா? ஓ போலீஸா? ஓகே, போலீஸ்னா நம்ம கொஞ்சம் பயந்துக்கணும். ஆமா, நாங்க பயந்துட்டோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீங்க கருத்து கணிப்புலாம் எடுத்து சொல்றதுல தப்பு இல்லை. எப்போ சொல்லுவீங்க இந்த கருத்து கணிப்புலாம்? நடந்து முடிஞ்ச அடுத்த டேட்ல சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நாளைக்கு என்ன போற டேட்ல சொல்றீங்கன்னா உங்களோட திட்டம் என்ன? எதுக்காக 144 தடை? அவ்வளோ பேரும் கத்தி கம்போட சுத்திட்டு இருக்கானுங்களா? புரியல. அப்ப என்ன செயல் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு த்ரிஷாவோட சித்தப்பா சார் யார் பண்றா சார் இதெல்லாம்? 144 தடை உத்தரவெல்லாம் இது கேட்டுக்கோப்பா, அவர் ஏதோ சொல்றாரு 144 தடை உத்தரவான், அவருக்கு இந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரியாது. மம்தா பானர்ஜி தெரியுமா? அங்கே இப்போவே அமல்படுத்திட்டானுங்க 144 தடையை. ஆமாம், ஏன் எல்லாம் சுத்திட்டு இருக்கானுங்களா சார்? ஒரு விஷயம் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் சார், 50 வருஷத்துல இல்லாத ஒரு ஹைப் இந்த வருஷம் கிரியேட் ஆயிருக்கு, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுவே வந்து ஒரு விசில் புரட்சி அப்படின்னு வந்து செங்கோட்டையன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சார். செங்கோட்டையன் ரொம்ப நல்லவர். செங்கோட்டையன் கலவரத்தெல்லாம் தூண்டி விட்டு காலி பண்ணி விட்டார் தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? செங்கோட்டையன் அவர் நல்லவரா? அவர் அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊழல்வாதியாக கூட்டு சேர்த்து வச்சிருக்க, ரைட்டு. இலவசத்துக்கு நாங்கள் முழு எதிர்ப்பு அப்படின்னா கடைசி நேரத்தில் நாங்களும் அவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா நாங்கள் 2500 கொடுக்கணும் இலவசம் சொல்கிற உன் நிலைப்பாடு என்ன? ஒரு இதுலேயுமே நிலையா இல்லை. இந்த சீமான் பேசுவார், ஆமாம், அதாவது பெரியாரை தான், பெரியார்னால தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஒரு காலத்தில். இன்னைக்கு வந்து அவன் கிடக்கிறான் பெரியார், அவன் பேச்சை நானா கேட்டேன் அப்படிங்கிற. அது மாதிரி பேச்சை மாற்றி பேசுகிறவன் தான் அரசியல்வாதினா. இந்த அரசியல்வாதினா நல்லவனுங்களா? அது எல்லா கட்சிக்கும் தானே? எல்லா கட்சிக்கும் தான் நானும் சொல்கிறேன், எல்லா கட்சிக்கும் தான் சொல்கிறேன். இவனுங்களாம் அரசியல்வாதிகள் மிக சிறந்த நல்லவர்களா? நீங்கள் செங்கோட்டையன் வரைக்கும் கேட்குறீங்களா? எவனை வேணுமாலும் சொல்லுங்களேன். இதே விஜய் நல்லவன் நம்ம சொல்கிறோம்ல, நேற்று பேச்சின பேச மாற்றி இன்னைக்கே பேசுகிறானே, நாளைக்கு அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் பேசுவான் சார்? இப்போ அதை விட்டுடுவோம் சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கருத்து நல்லவனை நம்ம தேர்ந்தே எடுக்க மாட்டோம். ஆமா, கேட்டா காமராஜர் யாரு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்க. காமராஜர் கூட்டிட்டு வருவோமா? ஆமா, காமராஜர் தானே நல்லவரு. சரி, ஓகே சார். இப்போ இந்த ஜோக்லாம் இல்ல, இந்த ஜோக்லாம் நம்ம அப்புறம் சிரிச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம அப்புறம் சிரிச்சுக்கலாம். ஏன்னா ஏதாவது இந்த பிராக்டிக்கல் அந்த ரியாலிட்டிக்குலாம் நீங்க வந்து ஃபேண்டசி வேர்ல்ட்லயே இருக்கீங்க போல இருக்கு. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சோ இப்போ உங்களோட இந்த கருத்து கணிப்பு, இந்த நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மே 4th ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்றது இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தானே, அது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? சோ கருத்து கணிப்பு சொல்லி கண்டவனும் சொல்லிட்டு இருக்கானு இல்லைங்க. இந்த இது சினிமா விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பாண்டான்னு அவனை கரடி கரடிம்பாங்க.
புரியுதுங்களா? பிரசாந்த்னு ஒருத்தங்க அவன்லாம் சொல்லிட்டாங்க. சார் அவர்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன் சார்? அதாங்க அவன்லாம் அது புரியுதுங்களா? டிவிக்கு அதாவது அவனுக்கு சப்போர்ட்டா அவன் பேசி வச்சிருக்கான். பொதுப்படையான தீர்ப்புங்கிறத என்ன எவனுமே இது வரைக்கும் சொல்லல. இப்ப நான் சார், அது வரைக்கும் அவரோட ஒப்பீனியன் சார் அது. அதைத்தான் சொல்றேன். அவன் ஒப்பீனியனுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதா? அவன் பொண்டாட்டியோட தான் அவன் வாழணும். இதானே சரி? அதை விட்டு திடீர்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு பாக்குறது எந்த விதத்துல சரி? இப்போ எனக்கு அது வேணாம். இப்போ என்ன வேணாமா? பிரசாந்த் அப்ப இத்திஸ் பிரசாந்த் என்ன சொன்னாரு? பிரசாந்த் இல்லங்க, இவன் பாண்டா பிரசாந்த்ங்க. சரி, ஐயோ, ஓகே. எனக்கு என்ன வந்து சொன்னாரு? ம்? என்ன சொல்லியிருக்காரு? அவன் வந்து தொங்கல் சட்டம் அமையுமா, 2.5 வருஷம் விஜய் சிஎம் இருப்பாராம், 2.5 வருஷம் எடப்பாடி சிஎம் அப்படி அவர் சொல்லல. அப்படி சொல்லலையா? அப்ப அப்புறம் வேற படிக்கல. என்ன? படிக்கவே வேணாம், நீங்க படிச்சு நீங்க சொல்லுங்க. அவர் அப்படி சொல்லல. சரி. யாருமே வின் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு போகும். இப்ப விஜய் அவர்கள் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கலாம். ம். அப்ப ரீபோல் வந்து கேட்பாரு. ம். அப்ப அது வரைக்கும் இங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாரு. இவன் போகவே மாட்டான். ஆல்ரெடியே இவன் 3000 கோடி வாங்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். இவன் எங்கிட்டும் போக மாட்டான்னா புரியல. அவ்வளவு நல்லவனா அவன்? இத்தீஸ் பிரசாந்த் என்ன பக்கத்துல உட்காந்து, ஐயோ இத்தீஸ் பிரசாந்த், பாண்டா பிரசாந்த். ஆமா, இவன் வேற இத்தீஸ்ன்னு. பாண்டா தானே. இவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? ஆமா, இது வரைக்குமே ஊட்டிக்கு 2 வழி கொடுக்கல அப்படின்னு இருக்கான். ஆமா, இந்த கம்யூனிட்டி போய் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணி இவர் போற வழி தெரியக்கூடாது, வர வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வழி வச்சிருக்காங்கிறதுக்காக. சார், ஏதாவது ஒரு பேச வேண்டியதா? ஏதாவது உங்களுக்கு அதாவது அவர் டிவிக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுனால அவரை நீங்க இங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவரோட பாயிண்ட் அது இல்ல. எது நான் பேசணும்னா? இல்ல சார், அவரோட அவன பாயிண்ட் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவன். அவனை இல்ல பத்தி சார். நீங்க தான் பேச வச்சீங்க. அவரோட பாயிண்ட் அது இல்ல. யூ நோ வாட் ஹி செட்? இப்போ வந்து ஒரே கூட்டம் நெரிசலா இருக்கு. கொடைக்கானல் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல இப்ப மக்கள் கூடுற இடம். சோ ஒன் வே வந்து ஏறறதுக்கும் ஒன் வே இறங்கறதுக்கும் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்றத தட்ஸ் ஹிஸ் ஐடியா. அத வந்து அவர் அது அப்படிதான் சொல்லியிருக்காரு. சரி, ஏன் போட சொல்ல வேண்டியதானே? ஏன் போடல? பிஜேபி வந்தோடனையும் பண்ணி கொடுத்துரும்ல. இது இவன் யாரு? விஜய் வந்துட்டாருன்னா விஜய் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு பக்கத்து பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அங்கதானே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. என்ஜாய் பண்ற இடம் தானே அவங்களுக்கு தேவை. அவங்க பண்ணுவாங்க. சீரியஸா இவங்க என்ஜாய் பண்றதுக்கு இல்லாம இவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. May 4th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து they'll get busy into this work. ஓகேவா? விஜய் வர வச்சிருக்காராம். வர வச்சு, ஆமா சீரியஸா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். எவனாவது காசு கொடுக்குறான்னு அடுத்தவங்க கட்சிக்கு ஓடிடாதீங்க அப்படின்னா சார் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசாதீங்க சார். அவர் சொன்னது என்னன்னா, வேட்பாளர்கள் நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை, அதான் தட்ஸ் கால்ட் பாசிட்டிவிட்டி. அப்படிதானே சார் பார்க்கணும். யாருமே எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றத சொன்னாரு. பயந்து போய் கிட்டு 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 நடுங்கிட்டு உட்கார்றது. ஆமா, எல்லாம் காசு கொடுத்தாங்கன்னா முன்னாடி கண்டபடி ஓடி போயிடும். ஆமா, அங்கீகரிக்கப்படாத கட்சி. புரியுதுங்களா? ஜெயிச்சவன் எல்லாமே இண்டிவிஜுவலா அடுத்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னமும் இவங்க கட்சி வந்து அங்கீகாரம் பெறல. எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அன்னைக்கு டேட்டுக்கு மாத்திக்கணும். புரியுதுங்களா? இது வெற்றிக்கு அப்புறம் நடக்கிற வேலை. அதுக்கு முன்னாலே இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த இதுலேருந்து 4 பேர் ஓடி போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு. 4 பேர் இல்லை, ஒருத்தன் தனியா போகலாம். காசு கொடுத்தா போகாம இருப்பானுங்க. இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ல பிஜேபி காசு கொடுத்த ஆளை வாங்கியிருக்கு தெரியுமா? ஒரு சீட்டு ஜெயிச்சவன் எங்கேயாவது சிஎம் இருந்து பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் பிஜேபி பண்ணும். புரியுதுங்களா? நீங்க வேற விஜய் அவர்கள் கரெக்டா தான் சார் சொல்லியிருக்காரு. என்னது இது கருத்து கணிப்பு இல்ல, கடுப்பு கணிப்பு அப்படின்னு. கடுப்பு கணிப்பா? ஆமா, என்னங்க நீங்க வேற பேசுறதுனால தான் நான் வந்து ரொம்ப சைலண்டா பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் வயலண்டா பேசிட்டு இருப்பேன். நல்லா இருக்கிற ரைமிங்க இதே மாதிரிதான், கருத்துக்கும் கடுப்புக்கும் சொல்றது மாதிரி இருக்குது நீங்க. ஆமா, இப்படியெல்லாம் பேசினா என்னங்க இது நியாயமா இது? சரி, நல்ல விதமா ஒரு கேள்வி கேளுங்க. சரி சார், சினிமா நியூஸ் பத்தி பேசுவோம் சார். சினிமா நியூஸுக்கு வந்து கருப்பு ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் த்ரிஷா வரல அப்படிங்கிறத பெரு சர்ச்சையா வச்சிருக்காங்களா? படிச்சிங்களா? படிக்கலையா? படிக்கல சார். ஏங்க, த்ரிஷாங்கிறவங்க ஒரு விஜய் படத்துக்கு போவாங்க. புரியுதுங்களா? ஒரு சூர்யா படத்துக்கு ஏன் போகணும்? சூர்யா தான் ஜோதியா கூட இருக்காரு, அது பிரச்சனையாவாது? இதான் ஆடியோ லான்ச்சுக்கு போகாததுக்கு ரீசனா? அப்புறம் ஏன் போகல? எதுக்காக ஆடியோ லான்ச்சுக்கு போகல? இதை ஏதாவது பத்திரிகையில தெளிவா எவனாவது எழுதுறானா?
அவங்களே ட்விட்டர்ல அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க சார். சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? இன்வைட் வரல அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்களா? கம்யூனிட்டி பேருங்க அவங்கள வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்வைட் கொடுக்காம விட்டாங்க. இதான் நம்ம உடன்பிறப்பாக பிறந்திருப்பாங்க, ஆனால் கல்யாணம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் பத்திரிக்கை நமக்கு வைக்க மாட்டாங்க, பேர் போட மாட்டாங்க. எவ்வளோ கொடூரமான தமிழ் சமூகம் பார்த்தீங்களா? கூட பிறந்தவனே பேரை போட மாட்டேங்கிறான். இப்போ இவன் ப்ரொடியூசருங்க, அவன் எங்கேயோ இருந்து ஏதோ இது பண்ணவன், ஏதோ வந்தாங்க நடிச்சாங்க காசை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் பத்திரிக்கை கொடுக்காம விட்டுருக்காங்க. பத்திரிக்கை கொடுத்தாதான் போக முடியும். அலையாத விருந்தாளியை போறதுக்கு இது என்ன சார்? அவங்க சர்க்காஸ்டிக்கா போட்டிருக்காங்க சார், அது ஒரு கலாய்க்கிற மாதிரி. அதெல்லாமா சீரியஸா ஹலோ நீங்க பேசுவீங்க? அலையா விருந்தாளியை போறதுக்கு இது என்ன ஏஜிஎஸ் வீட்டு கல்யாணமா? நீங்க வேற முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. பத்திரிக்கை வைக்காமே நாங்க கல்யாணத்துக்கு போவோம். ஆமா, பத்திரிக்கை வச்சாலும் சில இடத்துக்கு போக மாட்டோம். புரியுதுங்களா? கருமாதி பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது கருமாதிக்கு போவோம்? சொல்லுங்க. ஏதாவது அபத்தமா உளர வேண்டியது, சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேச வேண்டியது. எதுக்கு இப்ப நீங்க த்ரிஷாவை பத்தி இப்ப இங்க கொண்டு வரீங்க? அவங்க சம்பந்தமே இல்லை இந்த டாபிக்ல. த்ரிஷாவை பத்தி நான் கொண்டுகிட்டு வரேனா? சினிமா தானே த்ரிஷா, த்ரிஷா தானே சினிமா. ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க இனிமே படத்துலயே நடிக்க போறது இல்ல சார். அவங்க தான் அரசியலுக்கு வந்துட்டாங்களே, அப்புறம் படத்துல எப்படி நடிப்பாங்க? அது அவங்க எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணலையா? ஹலோ, 10 வருஷத்துக்கு முன்னால இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, விஜய் கட்சி ஆரம்பிச்சதே அவங்களுக்காக தான். த்ரிஷா சிஎம் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சது. இந்த ரகசியம் அவங்களுக்காக தெரியுமா? ஏன்னா அவங்க ரகசியமா உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப விஜய் சிஎம் இல்லையா சார்? விஜய் சிஎம் இல்லையா? ஹலோ, எம்ஜிஆர் சிஎம் இருந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. இருந்தாங்கல்ல. அதே மாதிரிதான் விஜய் சிஎம் இருப்பார். ஆமா, அப்புறமேல விஜய் இல்லாம போறப்ப இந்த அம்மா சிஎம் ஆவாங்க. ஆமா, ஏங்க அவரு தான் இதுக்கு போயிடுவாருங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல பிரதமருக்கு போயிடுவார். என்ன மோடி மறுபடியும் மோடியே ஆண்டுகிட்டு இருப்பாரு. மோடி ரிட்டையர் ஆக மாட்டாரு. அவர் ரிட்டையர்ட் ஆக மாட்டாரு, ஆல்ரெடியே ரிட்டையர்ட் ஆகிற வயசு தான். இருந்தாலும் அரசியல்ல மட்டும் பாருங்களேன், எல்லா வேலையிலையும் 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அரசியல்ல மட்டும் சாவுற வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா, சீரியஸா சொல்றேன். மோடிக்கு அப்புறம் இந்தியாவோட பிரதமர் யாருன்னா அது விஜய் தான். ஆமா, சீரியஸா. இது எப்படி எனக்கு தெரியும்னு நினைக்காதீங்க. விஜய் படுத்துக்கிட்டு கனவு கொண்டுகிட்டு இருந்தார். அந்த கனவுக்குள்ளார நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அது எப்படி கனவுக்குள்ளார நீங்க போக முடியும் அப்படிலாம் கேட்காதீங்க. இன்செப்ஷன் படம் பார்த்தீங்களா? கனவுக்குள்ளார உங்க கனவுக்குள்ளார நான் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணி வச்சுட்டு வந்துடுறது. அது மாதிரிலாம் அந்த படத்துல இருக்கும். அதே மாதிரி ஆமா, விஜய் கனவுக்கான நான் போய் பார்க்கப்ப ஐயோ விஜய் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது, வெளியில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம். சீரியஸா சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் வெளியில சொல்லக்கூடாது அந்த ரகசியத்தை. ஆமா, கேட்க மாட்டீங்களே, என்ன ரகசியம்னு கேட்க மாட்டீங்களே. கேட்டீங்க, கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கிறது மாதிரி தெரியும்ல. இது ஒரு மௌன இன்டர்வியூ. ஓ, ஆங்கர் மௌனமா இருப்பாங்க, கெஸ்ட் பேசுவாங்க. பரவாயில்ல. ஆனா உங்க குரலை கேட்கலன்னா, ஆமா நீங்க வந்து ஒரு கேபி சுந்தராம்பாள். ஆமா, ஓ கேபி சுந்தராமா கூட கத்தி தான் பாடுவாங்க, நீங்க கத்த மாட்டீங்க. ஆமா, ஜானகி அம்மா வச்சு சொல்லலாமா? ஏதோ ஒரு பாட்டு பாடுங்களேன். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா, அது வேணாம். இது ஜானகி அம்மா பாடினதா? ஓ, ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க? இது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இல்ல, சரியா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். இல்ல, உங்க வாய்ஸ் நீங்க பேசுனாவே பாடினது மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டாங்களே. சீரியஸா சொல்றேன். ஆமா, என்னைக்காவது உங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க யாராவது நீங்க பேசுறது பாடினது மாதிரி இருக்குதுன்னு? ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நீங்க பேசுனாவே பாடினது மாதிரி தான் இருக்கு சார். என்னால முடியல சார். முடியல இல்ல, முதல்ல விஷயத்துக்கு இதே வருவோம் மாதிரி சார். அடுத்த விஜய் வேலை அரசியல் இருக்கு வர்றதுக்கு சார். முடியல. புரியுதுங்களா? நான் பேசுறதே உங்களால கேட்க முடியலையே. அவன்லாம் ஆட்சி அமைச்சு ஆடுறதெல்லாம் என்னத்த சொல்றது சார்? இப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த கருத்து கணிப்புக்கு அப்புறம் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? ஆமா, புரியுது சார் எனக்கு. மக்கள் எல்லாருமே 10 பேர்ல 8 பேர் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாதி பேர் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்கன்றது பெருசா யாரும் மக்கள் ஓட்டே போடல தெரியுமா? ஆமா, சீரியஸா
சும்மா போய் பூத்துல போயிட்டு கீ அப்படின்னு கத்திட்டு வந்துட்டாங்க. வாயிலேயே கத்திட்டு வந்துட்டாங்க. வாயிலேயே கத்திட்டு வந்துட்டாங்க. வாயிலேயே கீன்னு கத்திட்டு வந்துருவாங்களா சார்? அப்புறம் நல்லா உனக்கு தெரியாது அதெல்லாம்? தெரியாது சார். ஒரு குழந்தைய ஐசியூல படுக்க வச்சுட்டு நான் விஜய்க்கே வந்துச்சுன்னு ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சா? பார்க்கலையா அதெல்லாம்? பார்க்கல சார். பார்க்கலையா? அதெல்லாம் பக்கா ட்ரெண்டிங். அந்த பொண்ணு ஓட்டு போடுறப்ப சத்தம் வரலையாம். ஆமா, சத்தம் வரலங்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து கீ அப்படின்னு கத்திட்டு வந்துருச்சான். ஆமா, இது ஏன் ட்ரெண்டிங் ஆகல அப்படின்னா ஓட்டு பூத்துக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால இது ட்ரெண்டிங் ஆகல. சீரியஸா அந்த பொண்ணு வந்து கீன்னு கத்திட்டு வந்திருக்குது. இப்படி நிறைய பேர் கீ கீ கத்திட்டு வந்திருக்கானுங்க. கீ கீ கத்திட்டு வந்தவன் தான் தாவேக்கா காரணங்களாம். ஆமா, அவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. இவங்க அழுத்துல பட்டனே உடஞ்சி போச்சான். ஆமா, இது தாவே காட்டு. தாவேக்கா. ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. நாம் தமிழ் சீமான் இருக்கார்ல, அவர் யாருக்கடா ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறது பார்த்தா எல்லாம் பெரிய சஸ்பென்ஸ்ன்னு கிடையாது. இப்படி கேமரா வச்சு காட்டியிருக்கானுங்க தெரியுமா? அவர் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. ஆமாம், ஆனால் அவர் அழுத்தின பட்டன் தான் உள்ளார போய் உடஞ்சிருக்கு. ஆமாம், எதுக்காக பட்டன் அழுத்தி உடைச்சாரு? அவர் பட்டன் அழுத்தி உடைச்சாரா உடைக்கலையா? தெரியாதா? தெரியாது சார். சார் எனக்கு நான் ஒண்ணு தான் சார் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? சீமான் விசிலுக்கு போட்டாரா? ஏங்க, முக ஸ்டாலின் ஐயாவே வந்து விசிலுக்கு போட்டதான் சொல்றாங்க. சரி சார். ஆமா, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு போயிட்டாராம.